Hello friends, welcome to Xltechtamil. நம்ம இன்னைக்கு வீடியோல மேக்ரோ பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்ம வந்து ஆல்ரெடி previous வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாஸ் எப்படி என்டர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டேபிள் இருக்கு. இது வந்து எனக்கு A3 ல இருந்து C5 வரையும் எனக்கு ஒரு டேபிள் இருக்கு. அதாவது இந்த டேபிள்ல இருக்கிற செல்ஸ் வந்து நம்ம எப்படி தான் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So first வந்து இதுக்கு ஒரு மேக்ரோ நேம் போட்டு இதுக்கு வந்து நான் ஒரு சப் ஓபன் பண்ணிக்கிறேன். சப் மேக்ரோ 5 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த செல்லை எனக்கு சூஸ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா A3 ல இருக்கு. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா range A3.select அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஸோ நான் இப்போ வந்து F8 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்றேன். F8 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணோம். நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ கரெக்ட்டா கர்சர் வந்து A3 சூஸ் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த மெத்தட் பார்த்துடலாமா? சப் மேக்ரோ 6. எனக்கு வந்து ஃபுல் டேபிளும் செலக்ட் பண்ணணும். டேபிள் எங்க இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A3 ல இருந்து C5 வரையும் என்னோட டேபிள் இருக்கு. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா range A3 டபுள் கோட்ஸ்ல A3 C5 டாட் செலக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ F8 கொடுத்து ரன் பண்ணிடலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த டேபிளையுமே செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம இது வரையும் பார்த்தீங்கன்னா செல்ஸில் டேட்டா எப்படி என்டர் பண்ணுறது, அந்த என்டர் பண்ண டேட்டாஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸை வந்து எப்படி காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை அப்படியே வந்து கீழே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கோடிங்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம டேட்டாவை எடுத்துக்கிட்டு வர போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ கர்சரை வந்து நான் A3 ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சப் மேக்ரோ 7 புது சப் ஓப்பன் பண்ணிட்டோம், என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் செல் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ Activecell.copy. ஓகே, இப்போ நான் F8 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு Activecell காப்பி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வெறும் காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம அடிஷ்னலாக கோட் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து Activecell.paste அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். பட் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது காப்பி பண்ண இடத்துல தான் திருப்பி பேஸ்ட் பண்ண போகுது. அதில் நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரேஞ்ச் கீழே இந்த செல் இருக்கு இல்லையா, இது வந்து எங்கே இருக்குன்னா A7 ல இருக்கு. ஸோ A7.select Activecell.pastespecial. ஓகேங்களா? நம்ம F8 கொடுப்போமா? ஸோ பார்த்துட்டு அந்த டேட்டா காப்பி ஆகிடும். A7 செலக்ட் பண்ணியிருக்கேன், வேல்யூ பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த என்டையர் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளையே காப்பி பண்ணி நம்ம கீழே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்றது பார்த்துலாம் எக்ஸலில். ஸோ எக்ஸலில் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு செல்லை வந்துட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறோம், பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதே வந்து நம்ம மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி இங்கே கீழே ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? நான் இந்த நேமை டெலிட் பண்ணிடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ரோ 8. ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இது A3 ல இருந்து C5 வரையும் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ரேஞ்ச் A3 to C5 டாட் செலக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேஞ்ச் போடுறது வந்து டபுள் கோட்ஸை தான் போடணும், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண டேட்டாவை காப்பி பண்ணணும். அதுக்கு selection.copy. சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ண டேட்டாவை காப்பி பண்ண selection.copy. டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம மேக்ரோவுக்கு சொல்லணும் இல்லையா. நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் A7 இல்லையா. ஸோ A7 இங்கேயே நீங்கள் டேரெக்டாக ஸ்பெஷல் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ F8 கொடுத்து ரன் பண்ணுவோமா? காப்பி ஆகுது, டேட்டா செலக்ட் ஆகுது, A7 ல பேஸ்ட் ஸ்பெஷல் ஆகிடுது. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக டேட்டாஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம் எக்ஸல் மேக்ரோ யூஸ் பண்ணி. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் இருக்கா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது இல்லாமல் அதர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் பிளாட்ஃபார்முக்கான லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட்
எங்களோட கனெக்டில் இருக்கணும், உங்களோட கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு உடனுக்குடன் ஆன்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்போட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட கேள்விகள் எல்லாமே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Aravind.